தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் மாநாட்டுக்கான பணிகள் 50% முடிவடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலையில் மாலையில் நடைபெறும் என விஜய் அறிவித்ததும் கட்சி நிர்வாகிகள் மாநாட்டு பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். மாநாடு நடத்துவதற்காக 177 ஏக்கர் நிலம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலேயே வாகனங்கள் நிறுத்தவும் கழிவறைகள் உள்ளிட்ட வசதிகள் அமைக்கப்படவும் உள்ளன. முன்னதாக காவல்துறை விதித்த 33 நிபந்தனைகளுக்கும் எழுத்துப்பூர்வமாக உரிய விளக்கங்களோடு தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் வழக்கறிஞர்களோடு சென்று பதில் அளித்திருக்கிறார். இதனிடையே மாநாட்டு பணிகளுக்காக தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரு தொகுதிக்கு 2 பெண்கள் உள்பட 7 பேர் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தொண்டர்களையும் பொதுமக்களையும் அழைத்து வருவது உள்பட பல்வேறு பணிகளை செய்ய இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் செப்டம்பர் 22ஆம் தேதி மாநாடு தொடர்பாக மாவட்டங்களில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுவதாகவும் அதில் மாநாட்டுக்கு தொண்டர்களை அழைத்து வருவது உள்பட காவல்துறையின் நிபந்தனைகளை எப்படி சமாளிப்பது என்பது குறித்தும் ஆலோசிக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இதனையடுத்து முக்கியமான சில மாவட்டங்களின் தலைவர்கள் ஓரிரு நாட்களில் சென்னைக்கு விஜயுடன் ஆலோசனைக் கூட்டத்தில் சந்திக்க இருப்பதாகவும் தற்போது தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது.